நெல்லுக்கான ஊக்கத்தொகையை நிறுத்த வேண்டும் என மத்திய அரசு வலியுறுத்துவதாக முதல்வர் மு.க.ஸ்டாலின் குற்றச்சாட்டு. தமிழக அரசு வழங்கும் ஊக்கத்தொகையை பரிசீலிக்க நிதி அமைச்சகம் கடிதம் அனுப்பியதாகவும் பேச்சு. நெல்லுக்கு வழங்கிட்டு இருக்கக்கூடிய ஊக்கத்தொகையை மறுபரிசீலனை செய்யணுமா? இந்த கொடுமை பாருங்க. மொத்தத்துல நெல்லுக்கு ஊக்கத்தொகை வழங்கக்கூடாது என அறிவுறுத்தி ஒன்றிய அரசு நமக்கு கடிதம் அனுப்பியிருக்காங்க. அதுவும் தமிழ்நாட்டை சார்ந்தவர் என மூச்சுக்கு மூச்சு சொல்லிக்கிற அம்மையார் நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய நிதி அமைச்சகம் இந்த கடிதத்தை அனுப்பியிருக்கு. விவசாயிகளுக்கு துரோகம் செய்தவர் பழனிசாமி என திமுக தலைவர் ஸ்டாலின் விமர்சனம். நெல்லுக்கான ஊக்கத்தொகை விவகாரத்தில் தனது ஓனர் பாஜகவை கண்டிக்க தயாரா எனவும் சவால். பழனிசாமியுடைய ஓனரா இருக்கிறாங்க பாருங்க ஒன்றிய பாஜக அரசு. தமிழ்நாடு அரசு வழங்கக்கூடிய ஊக்கத்தொகையால நெல் உற்பத்தி நிறைய பெருகி வருதான். அப்படி பெருகிற காரணத்தினால பல்வேறு பிரச்சனைகள் உருவாகுதான். அதனால தமிழ்நாடு அரசு நெல்லுக்கு வழங்கிட்டு இருக்கக்கூடிய ஊக்கத்தொகையை மறுபரிசீலனை செய்யணுமா? அவதூறு பேச்சுக்களை முறியடித்து இரண்டாவது முறையாக திமுக ஆட்சி அமைக்கும் என திமுக தலைவர் ஸ்டாலின் சூளுரை. யோகத்தை அல்ல உழைப்பை மட்டுமே தாம் நம்புவதாகவும் பேச்சு. சென்னையில் மெட்ரோவில் பயணித்த போது வாக்கு சேகரித்த திமுக தலைவரும் முதல்வருமான மு.க.ஸ்டாலின் அரசின் திட்டங்கள் குறித்து மக்களுடன் கலந்துரையாடல். எப்படி கவர்மெண்ட் எப்படி போயிட்டு இருக்கு? கவர்மெண்ட் உங்களுக்கு திருப்தியா இருக்கா? தமிழ் லிட்ரேச்சர் PhD பண்றேன் பிரசிடென்சி காலேஜ்ல. அப்படியா? பிரசிடென்சி கோல்ட் ஸ்டூடண்ட். மெட்ரோ இரண்டாம் கட்ட பணிகளை விரைந்து முடித்து மக்கள் பயன்பாட்டுக்கு ஒப்படைப்போம் என உறுதி. சென்னை மெட்ரோ ரயிலில் பயணித்து வாக்கு சேகரித்த பிறகு முதல்வர் ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவு. திமுக கூட்டணி குழப்பத்தில் இருப்பதாக காஞ்சிபுரம் பரப்புரையில் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தான் நம்பர் 1 எனவும் பேச்சு. விடுதலை சிறுத்தையின் சார்பாக நிறுத்தப்படுகின்ற வேட்பாளர் அவர் காங்கிரஸ் கட்சிக்கிறார். இப்படியெல்லாம் குழப்பம் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைக்கப்பட்ட கூட்டணியில நிலவிக் கொண்டிருக்குது. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் நம்பர் 1 இந்த தேர்தலில். அதிமுகவிற்கு துரோகம் இழைத்து ஓ பன்னீர்செல்வம் எட்டப்பனாக மாறிவிட்டார். எதிரிகளோடு சேர்த்து கொண்டு கூட்டு சதி செய்ததாகவும் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. தமிழகத்தை ஆளத் தெரியாதவர்கள் ஆட்சி செய்ததால் தான் கடன் சுமை அதிகரித்ததாக திமுக மீது பழனிசாமி விமர்சனம். அதிகாரிகளை சொல்வதை மட்டும்தான் முதல்வர் ஸ்டாலின் கேட்பதாகவும் சாடல். ஆளத் தெரியாத ஆண்டா கடன் தான் ஆகும். ஆளத் தெரியாத நாட்டானா கடன் தான் வரும். ஆளத் தெரிகின்றவர் ஆண்டா தேவையான திட்டம் கிடைக்கும். திமுக ஆட்சியில் தமிழகத்தின் அனைத்து அரசு துறைகளிலும் ஊழல் என மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் குற்றச்சாட்டு. ஸ்டாலின் ஆட்சியை மாற்றுவது என மக்கள் முடிவெடுத்து விட்டதாகவும் பேச்சு. காரைக்குடியில் திடீரென சைக்கிள் ஓட்டி வாக்கு சேகரித்த விஜய் கூட்டத்தில் சிக்கி விஜய் தடுமாறியதால் சலசலப்பு. காரைக்குடியில் உரையாற்றாமல் சாலை மார்க்கமாக திருச்சி புறப்பட்ட தாவேக தலைவர் விஜய் அனுமதிக்கப்பட்ட நேரத்தை கடந்ததால் பரப்புரை செய்யவில்லை.
காரைக்குடியில் விஜய் பேசாமல் சென்றதால் வெயிலில் நீண்ட நேரம் காத்திருந்த தொண்டர்கள் ஏமாற்றம். பேச முடியாத வருத்தம் விஜய்க்கும் இருக்கும் என தொண்டர்களை கலைந்து செல்ல அறிவுறுத்திய தாவேக நிர்வாகிகள். அனைவருக்கும் வணக்கம். நேரம் அதிகமான காரணத்தால் தளபதி அவர்கள் பேச இயலவில்லை. எனவே அனைவரும் நமக்கு 2:30 மணிக்கு தான் டைம் கொடுத்துருந்தாங்க, 2:30 மணி தாண்டிடுச்சு. அதனால தளபதி அவர்கள் பேச முடியல, வருத்தப்பட்டுக்கிறாங்க. மதுரை அருகே தாவேக தலைவர் விஜய் வாகனத்தை பின்தொடர்ந்த போது விபத்து. இருசக்கர வாகனங்களில் பின்தொடர்ந்தவர்கள் அடுத்தடுத்து தவறி விழுந்தனர். திருச்சி விமான நிலையத்தில் விஜயின் தனி விமானத்தில் சோதனை நடத்திய பறக்கும் படை அதிகாரிகள். முன்னதாக விஜயின் பரப்புரை வாகனத்திலும் சோதனை. திருச்சி விமான நிலையத்தில் பத்திரிகையாளர்களுடன் மோதலில் ஈடுபட்ட விஜயின் பவுன்சர்கள். தடுக்க வந்த காவல்துறையினரையும் பவுன்சர்கள் கீழே தள்ளியதால் பரபரப்பு. ரிஷிவந்தியம் தொகுதியில் பரப்புரையில் ஈடுபட்ட பாமக தலைவர் அன்புமணி. கள்ளக்குறிச்சியில் நடந்தது கள்ளச்சாராய சாவு அல்ல, படுகொலை எனவும் விமர்சனம். இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் நடந்தது கள்ளச்சாராய சாவு கிடையாது. இந்த மாவட்டத்தில் நடந்தது கொலை, படுகொலை. கொலை செஞ்சிருக்காங்க. தமிழ்நாட்டை அபகரிக்க முயற்சிக்கிறது பாஜக. அம்பாசமுத்திரம் பரப்புரையில் செல்வ பெருந்தகை குற்றச்சாட்டு. தமிழ்நாடு மகளிர் காங்கிரஸ் தலைவர் பதவியிலிருந்து ஹசீனா சையது நீக்கம். செல்வ பெருந்தகை சோடங்கர் தலையிட்டால் தேர்தலில் தனக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை என குற்றம் சாட்டியிருந்த நிலையில் நடவடிக்கை. மாம்பழம் சின்னத்தை முடக்க கோரி ராமதாஸ் தொடர்ந்த வழக்கை தள்ளுபடி செய்தது உயர்நீதிமன்றம். அன்புமணியின் பாமக வேட்பாளர்களுக்கு மாம்பழம் சின்னம் என்பது உறுதியானது. வெள்ளி விலை கிலோவுக்கு 5000 ரூபாய் உயர்வு. 1 கிலோ வெள்ளி 2,65,000 ரூபாய்க்கு விற்பனை. தமிழ்நாட்டின் ஒரு சில இடங்களில் ஒரு வாரத்திற்கு மழை பெய்யும். சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. உள் தமிழ்நாட்டில் அதிகபட்ச வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை உயரக்கூடும். ஏனைய தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்காலில் வெப்பநிலை இயல்பை ஒட்டியிருக்கும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. மதுரை மாநகராட்சியில் குடிநீர் வரி மற்றும் இதர நீர் பயன்பாட்டு கட்டணங்கள் பல மடங்கு உயர்வு. 900 ரூபாயிலிருந்து 6480 உயர்த்தப்பட்டதால் மக்கள் அதிர்ச்சி. மதுரையில் குடிநீர் வரி உயர்த்தப்படவில்லை என மாநகராட்சி ஆணையர் சித்ரா விளக்கம். இணையத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறே காரணம் என்றும் தகவல். கோவை, தஞ்சாவூரில் செயல்படும் தனியார் டெக்ஸ்டைல்ஸ் நிறுவனங்களில் வருமான வரித்துறை சோதனை. வரி ஏய்ப்பு புகாரில் நடவடிக்கை. மேற்கு வங்கத்தில் பாஜக ஆட்சி அமைத்தால் பெண்களுக்கு மாதம் 3000 ரூபாய் வழங்கப்படும் என அமித்ஷா வாக்குறுதி. 6 மாதங்களில் பொது சிவில் சட்டம், 45 நாளில் 7வது ஊதியக்குழு பரிந்துரை அமல் எனவும் தேர்தல் அறிக்கை.
பாம்பை கூட நம்பலாம், ஆனால் பாஜகவை நம்பக்கூடாது என மமதா பானர்ஜி விமர்சனம். அசாம் தேர்தலில் வாக்குகள் பெற உத்தரப்பிரதேசத்திலிருந்து 50,000 பேரை பாஜக அழைத்து வந்ததாகவும் குற்றச்சாட்டு. பீகார் முதல்வரும் ஐக்கிய ஜனதா தள தலைவருமான நிதிஷ்குமார் ராஜ்யசபா எம்பியாக பதவியேற்றார். வரும் 14ஆம் தேதி முதல்வர் பதவியிலிருந்து விலகும் கடிதத்தை வழங்குவார் என எதிர்பார்ப்பு. ஊழல் புகாரில் சிக்கிய அலகாபாத் உயர்நீதிமன்ற நீதிபதி யஷ்வந்த் வர்மா ராஜினாமா. பதவி நீக்க தீர்மானம் முன்னெடுக்கப்பட்ட நிலையில் பதவி விலகல் கடிதம் குடியரசுத் தலைவரிடம் ஒப்படைப்பு. மணிப்பூர் குண்டுவெடிப்புக்கு கண்டனம் தெரிவித்து தொடரும் போராட்டம். உயிரிழந்த 2 குழந்தைகளுக்கு அரசு அறிவித்த நிதியை வாங்க மறுக்கும் குடும்பத்தினர். உத்தரப்பிரதேசத்தின் மதுரா அருகே யமுனை ஆற்றில் படகு கவிழ்ந்த விபத்து. 10 பேர் உயிரிழந்த நிலையில் 22 பேர் பத்திரமாக மீட்கப்பட்டதாக தகவல். இந்தியாவின் ககன்யான் மனித விண்வெளி பயண திட்டத்திற்கான 2வது முக்கிய சோதனை வெற்றி. இஸ்ரோவுக்கு மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங் பாராட்டு. மேற்காசிய போரால் சீனாவில் பிளாஸ்டிக் மூலப்பொருட்களின் விலை கடுமையாக அதிகரிப்பு. சீன பிளாஸ்டிக் பொருட்களின் மிகப்பெரிய சந்தையான இந்தியாவுக்கு விரைவில் பாதிப்பு. இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் நிலை குலைந்த லெபனான். ஒரே நாளில் 250க்கும் அதிகமானோர் உயிரிழந்த சோகம். ஹோர்முஸ் நீரிணையில் எண்ணெய் கப்பல் செல்ல கட்டணம் வசூலிக்க கூடாது என ஈரானுக்கு ட்ரம்ப் எச்சரிக்கை. ஈரான் மிக மோசமாகவும் கண்ணியமற்ற வகையிலும் செயல்படுவதாகவும் பதிவு. பதற்றம் நிறைந்த சூழலில் நாளை பாகிஸ்தானில் அமெரிக்கா ஈரான் பேச்சுவார்த்தை. தலைநகர் இஸ்லாமாபாத்தில் உச்சக்கட்ட பாதுகாப்பு, நகரெங்கும் பாதுகாப்பு படையினர் குவிப்பு. MS தோனி காயத்திலிருந்து மீண்டு வருவதாக சென்னை அணியின் பயிற்சியாளர் ஸ்டீஃபன் பிளமிங் தகவல். டெல்லி அணியுடனான நாளைய போட்டியில் பங்கேற்பாரா என ரசிகர்கள் எதிர்பார்ப்பு.